ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து பேசன் சீலா. பேசன் சீலாங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்ன கடலை மாவு வச்சு ஒரு அடை மாதிரி பண்ண போகிறோம். இது வந்து யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, டக்குன்னு நம்ம வீட்டில் எதுவுமே என்னது மாவு எதுவுமே இல்லை, இட்லி மாவு தோசை மாவு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி ப்ராப்ளம், அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன டயட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ரெசிபி வந்து என்ன ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம வேறு எந்த ஃபேட் கண்டென்ட் எதுவுமே சேர்க்கலை. நல்ல ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு டிஷ் இது. கண்டிப்பாக இதை வந்து என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க, அது மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்க, நாங்களும் டயட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெசிபி வேணும்னா உங்களுக்கு வந்து என்ன இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. ஸோ இதை வந்து என்ன நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், தக்காளி, கேரட், மிளகாய் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே இந்த அளவில் வந்து என்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயம், அரை தக்காளி, அதே மாதிரி ஒரு கேரட், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இவ்வளவும் வந்து என்ன நான் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஒரு பிளெண்டரில் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இது வந்து என்ன ஒரு கோர்ஸாக வந்து என்ன அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதிக்கமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து அதை வந்து என்ன தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் கடலை மாவு வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து 2 பேசன் சீலா வந்து செய்கிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே அரை டீஸ்பூன் அளவுக்கு அஜ்வானின்னு சொல்லுவாங்க, ஓமம், அதை வந்து என்ன கைக்கு நடுவில் வச்சுட்டு இது மாதிரி க்ரஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணுங்கள். அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் வந்து என்ன அப்படியே வந்து என்ன நமக்கு வெளிப்படும் இதில். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து இவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அந்த இஞ்சி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிக்ஸை வந்து என்ன உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் அண்டு வெங்காயம், தக்காளிலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு வந்து என்ன இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு அடை மாவு பதத்துக்கு நம்ம வந்து என்ன மிக்ஸ் பண்ணணும். நார்மல் தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இட்லி மாவு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா அடை மாவு அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து என்னென்னா ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அரை கப் கடலை மாவுக்கு நான் மொத்தமாக வந்து என்ன 1/4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. 1/4 கப், அது போக ஒரு டீஸ்பூன் வேணால் கரெக்டாக இருந்தது, ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அளவில் இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இதை விட தண்ணியாக இருக்க வேண்டாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவு வந்து எண்ணெய் ஊற்றி லைட்டாக வந்து என்ன ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தோசை மாவு மாதிரி ரொம்ப எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும் போதும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் டயட்டில் இருக்கீங்கன்னா செக்கெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு பேக்கெட் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். ஸோ
ஸோ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு மாற்றி போட்டு அதுவும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட பெசன் சில்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக நான் முடிச்சதுக்கப்புறம் 2 தோசையும் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேசன் சீலா கடலை மாவு வடை எவ்வளவு சீக்கிரமாக எவ்வளவு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எவ்வளோ சுலபமாக செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல காம்பினேஷன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காரம் கம்மியாக நீங்கள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா, இன்னும் காரம் வேணுன்னா நீங்கள் வந்து என்ன ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சு நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தயிர் வந்து என்னென்னா பக்கத்தில் வச்சு தயிரை மட்டுமே நீங்கள் வந்து என்ன தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதை வந்து வெறுமனையே சாப்பிடலாம். வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. எல்லா விதமான காரமும் வந்து என்ன உள்ள வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நியூ ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.